ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம மயில் இருந்துட்டு சரவணங்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து கதிர் தம்பி என்னை வந்து கேட்டுட்டாங்க. நீங்கள் தானே இப்படிலாம் அப்பாக்கிட்ட போட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை எல்லாருமே திட்டுறாங்க மாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஏன் மயில் இப்படிலாம் நினைக்கிற? அப்போல்லாம் ஒன்றும் இருக்காது, அவன் சாதாரணமாக தான் கேட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை, முதல்ல அத்தை என்னை திட்டினாங்க, இப்போ கதிர் தம்பி என்னை திட்டுறாங்க. எனக்கு என்னமோ நான் வந்து நல்லது தான் செய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகுறாங்க. சரி விடு விடு, பார்த்துக்கலாம் விடு. இல்லை நீங்கள் வந்து கேட்கணும், நீங்கள் கேட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி ஏற்றி விட்டுட்டுருக்குறாங்க. சரி பார்த்துக்கலாம் விடுன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்து சாப்பாடு எடுத்துகிட்டு பாண்டியன் கடைக்கு வந்து போகிறாங்க. ஏம்மா உன்னை தான் நான் எடுத்துகிட்டு வர வேணான்னு சொல்கிறேன், ஏம்மா அப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரதில் போய் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. என்னம்மா நீ சந்தோஷமாக தானே இருக்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கவும், இல்லைம்மாம்மா நான் சாதாரணமாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாமே பெரிய பிரச்சனை மாதிரி வருது. அன்றைக்கி அப்படி தான் அத்தை வேற என்னைய கேட்டாங்க. இப்போ என்னென்னா கதிர் தம்பியும் வந்து நீங்கள் தானே அப்பாக்கிட்ட சொன்னீங்கன்னு வேறு கேட்குறாங்க. நான் பேச்சு வாக்கில் தானே மாமா சொன்னேன், நான் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரணும்லாம் நினைக்கல மாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு விடு, இனிமேல் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே ராஜி பார்த்தா நடந்ததெல்லாம் நினச்சி அப்படியே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நம்மளால தானே எல்லாருக்கும் திட்டு விழுந்தது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணி டியூஷன் நடத்துகிறது மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு, மாமா சண்டை போடுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் அதை கேட்டுட்ருக்காங்க.